வாழ்க வளமுடன். யோகத்திற்கு புதியவராக இருந்தால் உங்கள் மனதில் சில குழப்பம் இருக்கலாம். அது என்னவென்றால், யோகம் என்பது பொருளாதார வாழ்வை தடுக்குமா என்று சந்தேகம் வரும். ஏனென்றால் பெரும்பாலோர் யோகத்திற்கு போனாலே சம்பாதிக்க முடியாது, பொருளாதார வாழ்வை இழக்க வேண்டி வரும், வறுமையில் சிக்கிவிடுவோம் என்று பயப்படுகிறார்கள் சில பொய்யான ஆன்மீகவாதிகள். யோகமும் பொருளாதாரமும் பகை என்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? மனிதனாக நாம் இந்த உலகில் வாழ பொருளாதாரம் தேவை. அதோடு கூடவே இன்னொன்று. அப்படி வாழும் பொழுது பிறவி நோக்கம் அறிய வேண்டுமே. அது அறியாமல் நம்முடைய பிறவி முழுமை அடையாதே. அதனால் யோகம் நிச்சயமாக வேண்டும். இதனால் உலகில் வாழ பொருளாதாரமும் முக்கியம். அதுபோல தன்னை அறிந்து வாழ யோகமும் முக்கியம். இதில் இந்த இரண்டையும் நாம் இழக்க முடியுமா? இதை எப்படி நாம் ஒன்றுக்கொன்று பகையாக கருத முடியும்? உங்களுக்கு தெரியுமா? பொருளாதாரத்தில் நிறைவு இல்லாமல் யோகத்திற்கு வரவும் முடியாது. பொருளாதாரத்தில் தத்தளிக்கும் பொழுது யோகம் குறித்த சிந்தனையும் ஏழாது. பொருளாதாரம் நிச்சயம் தேவையே. இதை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் குறிப்பிடும் பொழுது, உங்கள் பொருளாதார நிலையில் ஒரு அளவு வைத்து கொண்டு சம்பாதியுங்கள். போதும் என்ற மனநிறைவு வந்துவிட்டால் உங்கள் நிலை குறையாமல் வருவதை மற்றவர்களுக்கு பகிருங்கள். யோகத்திலும் முழுமையாக ஈடுபட்டு அருள் உலகில் வெற்றியடையுங்கள் என்கிறார். மேலும் உங்கள் சம்பாத்தியம் நேர்மையாக, சேவையாக, மக்களுக்கு உதவும் விதமாக, அவர்களுக்கு ஏற்றம் தரும் விதமாக அமைய வேண்டும் என்கிறார். பிறரை மனம் வருத்தி உங்கள் பொருளாதாரம் உயர்த்த வேண்டாம் என்றும் சொல்லுகிறார். பொருளாதார வாழ்வை விட்டுவிட்டு சிதைத்துவிட்டு முழுமை பெறாமல் யோக வாழ்வுக்கு வருவது பொருத்தமானதல்ல. அருள் இல்லார்க்கு அவ்வுலகமில்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகமில்லை என்ற ஆசான் திருவள்ளுவரின் திருக்குறளையும் இங்கே நினைவு கூர்வோம். யோகத்திற்கு வருவதற்காகவும் யோகத்திற்கு வந்துவிட்டதற்காகவும் பொருளாதாரத்தை விட்டுவிட வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்கள் முன்னைவிட திருப்திகரமாக, மனநிறைவாக, நேர்மையாக பொருளாதார உலகில் ஈடுபட்டு உங்களுக்கும் உங்களை சார்ந்த எல்லோருக்கும் உயர்வை தரலாம். வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.